வணக்கம். நிறையா நம்ம யூடியூப்பில் அந்த டூரு இந்த டூரு அப்படி டூரு இப்படி டூருன்னு சொல்லி ஹோம் டூரு கார் டூரு போகிறதே ஒரு டூர் அப்படின்னு சொல்லி டூவீலர் டூர் கூட போட்டோம். உண்மையிலே அப்புறம் சைக்கிள் டூர் போட்டோம். இப்போ புதுசாக கார் டூர்னு சொல்லி மறுபடியும் ஆரம்பிக்கிறோம். இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலைன்னு ஏன்னா யூடியூப்பில் எல்லாத்தையும் போட்டாச்சு. மறுபடியும் திரும்ப ஒரு கார் டூர் உங்களுக்காக. இது என்ன கார்னு நம்ம கண்டுபிடிக்கவும் முடியாது வேறு, ஏன்னா நிறைய ஆல்டர் பண்ணியிருக்கனால. பார்த்தீங்களா, இது லைட்டு, அதனால் அதை கொஞ்சம் லைட்டாக தொடுறது, அதனால தான் ரொம்ப ஹெவியாக தொட்டக்கூடாதுன்றதுக்காக. என்ன அந்த காரில் அப்படின்னா ஸ்பெஷல் இருக்குது அப்படின்றது சின்ன சின்ன பார்ப்போம். ஏன்னா இது நம்ம மதுரையில் இருக்கிற கருப்பே அக்சசரிஸில் தான் இந்த கிரில்லை கூட பிடிக்காச்சு. இந்த கிரில்லை பிடிக்கிட்டு வீட்டில் உள்ள கிரில்லை மாட்டுவோம் அப்படின்னாரு. அது கொஞ்சம் ஹெவியாக இருக்குன்னு சொல்லி அப்புறம் இந்த கிரில்லே அட்ஜஸ்ட் பண்ணி இதை போட்டிருக்கோம். இந்த கார் ரேஸாக வந்து இது ஆடி கார்னு சொல்லுவாங்க. ஏன்னா கொஞ்சம் மேடு பள்ளத்தில் போகும்போது ரேஸ் ஆடும், அப்படி ஆடி கார்னு சொல்லுவாங்க. அதுக்காக அப்படி சொல்லிட முடியாது. என்னடா குழப்பறன்றீங்க, பாப்பா என்ன தான் இருக்குது பார்ப்போம். இப்போ அந்த டோர் ஓப்பன் பண்ணோன்னே கீழே ஏதோ வரும்னார் வந்து சொத்தியா ஸ்டெப்பு ஸ்டெப்பு போன்றிருக்க தான் அப்படி ஸ்டெப்லேருந்து ஆரம்பிக்கிறேன். உள்ள பைக்கும் பத்திரமா வைக்கணும். டக்குன்னு டோர் மூட்டுறப்ப கால் உள்ள வச்சுக்கிறோம். அப்புறம் நம்ம கால்னு கத்த வேண்டியிருக்கும். அப்புறம் நம்ம சீட் அட்ஜஸ்ட்மெண்ட் மேக்சிமம் எல்லாமே ஹைட்ராலிக்லேயே எலக்ட்ரானிக்லேயே போயிருக்கு. ஃப்ரெண்டில் வேணுமா ஃப்ரெண்டு, எவ்வளோ தூரம் வேணுமோ அவ்வளோ வச்சுக்கலாம். சீட் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கும் இந்த மாதிரி இந்த கிளிப் இல்லாமல் இப்படி எடுத்துக்கிறது. அப்புறம் இதில் செட் பண்ணிக்கலாம். 2 பேர் உட்கார்ற அளவுக்கு அவங்க சீட் வந்து எந்த அளவுக்கு ஒரு மெமரியில் செட் பண்ணுறது இந்த ஒரு ஆப்ஷனுக்கு வச்சுருக்காங்க. இது நானே ஓட்டிக்கிறக்கா வசதிக்காக ஆட்டோமேட்டிக்னா அதான் தனியாக தானே போகணும். ஒரு ஆள் ஓட்டி போகிறீங்களா, அப்புறம் ஆட்டோமேட்டிக் இந்த மாதிரிலாம் சில இதெல்லாம் முன்னாடி சொல்லுவோம். இப்போ சொன்னால் யாரும் கேட்குறதில்ல, அதனால் அந்த ஏரியா விட்டாச்சு. அதனால் வண்டி ஸ்டார்ட் பண்ணாமலே நம்ம ஸ்டார்ட் பண்ணி 7 நிமிஷம் பேசியிருக்கோம்னா நம்மளை மாதிரி ஒரு ஆள் எங்கே பார்க்க முடியும்? பார்த்தீங்களா, ஆன் ஆயிடுச்சு. ஆனால் சவுண்ட்ஸே இருக்காது. ஏன்னா ஃபஸ்ட்டு பேட்டரியில் தான் ஆரம்பிக்கும். 40 கிலோமீட்டர் ஸ்பீடு வரைக்கும் பேட்ரி, 40க்கு மேலே போகும்போது பெட்ரோலில் கன்வெர்ட் ஆகிக்கிறோம். பெட்ரோல் தீர்த்து போடக்கூடாதுன்றக்கா நம்ம இங்கேருந்து நாகர்கோவில் வரைக்கும் 40லே போக முடியாது. பார்த்தீங்களா, இது வாட்டர் பாட்டிலோ ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டிலோ ஏதோ ஒரு பாட்டில் வச்சுக்கலாம். ரூஃப் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக உங்களுக்கு ஓப்பன் ஆகும். கிட்டத்தட்ட எல்லாமே ஓப்பன் ஆகி மழை வெஞ்சி ஒழுகி உள்ளே உட்காந்து கொடையை பிடிச்சிக்கிட்டு போக வேண்டியதான். பாருங்கள், காருக்குள்ளே இதுக்கு உழுகாமல் போகிறதுக்கு தான் மேலே. ஆனால் இவ்வளோ பெரிய ரூஃப் பாருங்கள். இப்போ நல்லா போய்கிட்டு இருக்கோம். கொஞ்சம் ரேஸ் அசந்துடுறா கூட அதான் டேன் ஆகாது. திருப்பூருக்குமே கொஞ்சம் அந்த மாதிரி ஆப்ஷன்லாம் ஒரு சின்ன சின்ன ஆப்ஷன் இதில் இருக்குது. அதுக்கு அடுத்து போனோம்னா பின் சீட்டில் போயிடுவோமா. நம்ம எல்லாத்தையும் சோம்பேறித்தனம். இப்போ சாமி கும்பிட்றோட கோயில் கூட அந்த மேலே அடிக்கிற கூட ஒரு பட்டன் போட்டால் அதுவாக எலக்ட்ரானிக் மேலே பெல்லு எல்லாத்துக்கும் வந்துடுச்சு. அது மாதிரி இப்போ இதில் கூட சோம்பேறித்தனம் பாருங்கள் எப்படின்னு. நம்ம வாய்ஸில் பேசினாலே, வாய்ஸ் கொடுத்தாலே ரூப் டாப் ஓப்பன் ஆகுறது, ஆடியோ மாற்றிக்கிறது. ஃபோன் காலில் நம்ம யாருக்கு இப்போ குபேந்திரன் அடித்தோம்னா அப்படி அவர் காலிங் ஆகுறது வச்சுருந்தா கூட பென் ட்ரைவ் இந்த சிஸ்டம் மட்டும் நம்ம மாறல. எவ்வளோ நம்ம லாங் டிரைவ் போனாலும் இந்த பென் ட்ரைவ் இல்லாமல் போக முடியாது. அதே போல் இந்த 360ன்னு சொல்லக்கூடிய அந்த 360 கேமரா, 360 கேமரா கிடையாது, அப்படி சொல்கிறது. அந்த ஆப்ஷன் நிறையா இருக்குது. 4 சைடும் எது இடிச்சிடாமல் இருக்கிறதுக்கு. அப்புறம் பக்கத்தில் வண்டி க்ளோஸாக வந்தால் கூட இது ஒரு பிளிங்க் ஆகும் அந்த மிரர், சைடு மிரரில். இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன். இன்னும் பின்னாடி ரியர்ல எல்லாம் நிறையா விஷயம் புதுசாக ஒன்று இருக்குது, அதையும் பார்த்துடலாம். அடுத்து நம்ம வண்டியில் முக்கியமான ஸ்பெஷல் என்னன்னா, இந்த வென்டிலேட் சொல்லக்கூடிய அந்த சீட்டை புஷ் பண்ணிக்கிறது. பார்த்தீங்களா, காலை தொங்க விடாமல் நீர்க்கட்டுகள், பித்த வெடிப்பு போன்ற வியாதிகள் வராமல் இருக்கிறதுக்கு இப்படி மேலே தூக்கி விட்டுருக்குறது. அதுக்கடுத்து வந்து நம்ம மொபைல்லே இதுலேயே லைவ்லேயே பார்த்துக்கிறதுக்கு இப்படி குட்டி குட்டியான விஷயங்கள். இந்த கேப் எதுக்கு, இந்த கேப் எதாவது ஃபில் பண்ணணும் இல்லையா, வாட்டர் பாட்டில் ஆமாம், இந்த ஹோல்டரில் நீங்கள் என்ன வேணாலும் வச்சுக்கலாம். 6000 மேடைகள், 13 லட்சம் கிலோமீட்டர் எல்லா ஊர்களும் போனதுனால இப்போ தான் ஓரளவு வயசு கூட இனிமேல் ரொம்ப ட்ராவல் பண்ண முடியாதுன்றனால இது ஒரு ஆப்ஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அது ஒரு காரணம். இதில் 3rd சீட்டு இன்னும் நல்ல ஸ்பேஸ். மித்த வண்டிகளில் வந்து 3வது சீட் என்ன செய்ய முடியாதுன்னா ரொம்ப ஹோல்டு பண்ண முடியாது, மடக்க முடியாது இல்லையா. ஆனால் இதில் அந்த ஆப்ஷன் இருக்குது. ஃபுல்லாக வந்து சீட்டை வந்து இன்னும் கொஞ்சம் பின் சைடில் எந்த அளவுக்கு வேணுமோ
பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு அந்த சீட்டையும் ஹோல்ட் பண்ணி பின்னாடியும் ஒரு 3 பேர் உட்கார்ற மாதிரி நல்ல ஸ்பேஸ் இருக்கிறது. அப்புறம் இந்த சீட் பார்த்தீங்களா எவ்வளவு பாருங்க, முன்பக்கம் மூவிங் ஆகும், பின்பக்கம் மூவிங் ஆகும். தேவையில்லைனா கழட்டி கீழே கூட வச்சுக்கலாம். அதே போல் இதை ஸ்பீடாக இது அழுத்திடக்கூடாது, ஏன்னா சர்ன்னு மூவ் ஆகும். மூவ் ஆகி டிரைவர் சீட்டுக்கு போயிடும், டிரைவர் முன்னுக்கு இருக்க காருக்கு போயிடுவார். அவ்வளோ ஸ்பீடு இதில் இருக்குது. சீட்லேயே இந்த சின்ன சின்ன டாட்ஸ் இருக்கு பாருங்க, இதுலேயே ஏசி சர்க்குலேஷன், சீட்லேயே ஏசி. அது ஒரு நல்ல விஷயம். இந்த மாதிரி சம்மருக்குலாம் வைக்க எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா, சாதாரணமாக போய்கிட்டு இருக்கும்போது சட்டையில் தீ பிடிச்சி, மெல்லிசான சட்டை போட்டுல அதுக்காக வாளியில் தண்ணியை கொண்டே போக முடியாது. முட்டை குடியானா அவிச்ச முட்டையை தரேன், எதுக்குடா அப்படின்னா வெயிலுக்கு அதான் அவிஞ்சிடுச்சு சார். அப்படி வெயிலுக்கு இந்த ஏசி சர்க்குலேஷன் சீட்லேயே இருக்கிறது இன்னும் கூடுதல் சிறப்பு. அது மாதிரி போட்டு இழுத்து அமுக்கி பிதிக்கி பிச்சு எறியாமல் அப்படி ரேஷாக டச் பண்ணாலே போதும், அதுவாக ஓப்பன் ஆகிடும். இல்லை டச்சுன்னு வார்த்தையில் சொன்னாலே போதும், அதுவாக ஓப்பன் ஆகிடும். பார்த்தீங்களா, இப்படி ஒரு ஆப்ஷன் எந்த காரில் இருக்குன்றீங்க. நம்மளே திறந்துக்கலாம், நம்மளே உள்ளே உட்காந்து பேசிக்கலாம். ஓட்டின வரைக்கும் அழுங்கல் குழுங்கல் இல்லாமல் ஸ்மூத்தாக இருக்குது. ஆனால் இவ்வளோ ஒரு வண்டியை ஓட்டுறதுக்கு தான் கொஞ்சம் பதட்டமும் படபடப்பு இருக்குது. பார்த்தீங்களா, ஆட்டோமேட்டிக்காக உப்பு ரெடி ஆயிடும். ஒரு வழியாக அந்தான்னு 68 கிலோமீட்டர் போகலாம்னு நினச்சிட்டு சும்மா ஒரு 6 மீட்டர் மட்டும் ஓட்டி வந்து ஒரு வழி இறங்கியாச்சு. சில ஊர்களும் பக்கம் பக்கமாக ஓட்டி போய்க்கலாம். கார் டூரில் இது வரைக்கும் சில ஆப்ஷன்ஸை சொல்லியிருப்பேன், சொல்லாமல் விட்டுருப்பேன். அதை பற்றி ஒன்றும் கவலை இல்லை. அடுத்து நெக்ஸ்ட்டு வேறு ஒரு டூரில் சந்திப்போம். நாளைக்கு குற்றாலம் டூர் போகலாம்னு இருக்கேன், அந்த டூரில் கூட நம்ம சந்திப்போம்.